மோரில் 1 மணி நேரத்துக்கு 1 கேஜி எறாவை நம்ம ஊற வைக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் அதை ஷிஃப்ட் பண்ணி இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் நம்ம எதுவுமே சேர்க்கல. இந்த ஒரே ஒரு ரெசிபி செஞ்சு 1 மாதத்துக்கு நம்ம வச்சு சாப்பிட போகிறோம். அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இங்கே நான் சொல்கிற அளவு எல்லாமே 1 கேஜி எறா, அதாவது 1 கேஜ் ப்ரானுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிட்ட அந்த ப்ரான்ஸை அந்த எறாவை இதுக்குள்ளே போட்டு நம்ம திரும்பவும் ஃப்ரை பண்ணிக்கிறோம். 5 to 7 நிமிஷம் நல்லா பொறுமையாக திருப்பி விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம என்ன ரெசிபி சமைக்க போகிறோன்றத நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம இன்றைக்கி எறா ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். இந்த தொக்கு இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ரைஸ் கேட்டு கண்டிப்பாக சாப்பிடுவீங்க. திரும்ப திரும்ப இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு வச்சுப்பீங்க. ப்ரான்ஸ் எப்போவுமே ஹை ப்ரோட்டீனும் குட் சோர்ஸ் ஆஃப் அயன் அண்ட் ஜிங்க்கும் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் நம்ம இது ஊறுகாய் டைப்பில் செய்ய போகிறோம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்காது. நீங்கள் ஒர்க்கிங் விமன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு கை கொடுக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்ன்னு எல்லாத்துக்குமே இது செம்மையாக சூட் ஆகும். டக்குன்னு நம்மளால் ஒரு நான்வெஜ் டிஷ் செய்ய முடியாது. உங்கள் வீட்டில் நான்வெஜ் பிரியர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த தொக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். 1 கேஜி எறாக்கு நம்ம 100 கிராம் அளவுக்கான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதில் சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு விழுது. இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 1/2 கேஜி எறா எடுத்துருந்தீங்கன்னா 50 கிராம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம எறாவை ஃப்ரை பண்ண அதே ஆயிலில் தான் இப்போது இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா குக் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து மஞ்சள் தூள். மஞ்சள் சேர்த்த உடனே அவ்வளோ கலர்ஃபுல்லாக மாறிடும் உங்களோட அந்த போட்ட இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கடுத்து இதில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெயில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கறனால கைவிடாமல் நல்லா கிளறிக்கோங்க, இல்லைன்னா கீழே நமக்கு அடி பிடிக்கும். நம்ம போட்ட இஞ்சி பூண்டு விழுது அந்த எண்ணெயில் நல்லா பிளெண்ட் ஆகி நமக்கு ஒரு தொக்கு மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்ட அந்த எறாக்கு மசாலா ஆட் பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். முதல்ல இதை 2த்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்க போகிறேன். இந்த மல்லித்தூள் நான் தனியாக வறுத்து அதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பவுடராக கூட ஆட் பண்ணலாம். ஆனால் நம்ம மல்லித்தூளை தனியாக அதை வறுத்து ஆட் பண்ணும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். இதை இப்படி நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்து நம்ம மல்லித்தூளை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரே 1 டீஸ்பூன் சீரகத்தூளும். ஏன் இப்படி நம்ம எறாவை முதல்ல வறுத்து எடுத்து அதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் இதில் பச்சையாக சேர்த்துட்ருக்கோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு விழுதிலே அந்த எண்ணெயிலே போட்டு இதை வதக்கணுன்னா நம்ம எறாலேருந்து மசாலா உதிர்ந்து எண்ணெயில் போயிடும். அதனால தான் முதல்ல நம்ம இதை வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த அந்த ஆயிலை இதுக்குள்ளே போடும்போது ஊறுகாய் மாதிரி நல்லா ஊறும். என்னடா இவ்வளோ எண்ணெய் இருக்கே, ஏதாவது தப்பாக பண்ணிட்டோமோன்னு நீங்கள் பதட்டப்படாதீங்க. இது ஊறினதுக்கு அப்புறமா கரெக்டாக தொக்கு பதத்துக்கு வந்துடும். இந்த எறா ஊறுகாய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.